சூடான சுவையான வெஜ் குருமா ப்ளஸ் இட்லி. இப்போ வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், சௌச்சவ் போட்டு நம்ம ஒரு குருமா செய்ய போகிறோம். நம்ம தோசை இட்லிக்கு தேவையான குருமா. அதற்கு தேவையான பொருட்கள் ஒரு 5-6 வெங்காயம் வந்துட்டு நான் வெட்டி வச்சுருக்கேன். 3 க்ரீன் சில்லி வந்து கீறி வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளியாக 3 தக்காளி எடுத்திருக்கேன். நம்மளுக்கு அரைக்க தேவையான பொருள் பார்த்தோம் அப்படின்னா இதில் ஒரு 4 வெங்காயம், குட்டி குட்டி வெங்காயம், தேங்காய் 1/4 மூடி போட்டிருக்கேன். பொட்டுக்கடலை வந்துட்டு ஒரு 2 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூன், பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் 2 போட்டு நம்ம அரைக்கிறதுக்காக மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி அரைச்சாச்சு. இது கூட 2 வந்து மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்துட்டு செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டாச்சு. இந்த ஆயில் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த நம்ம வெட்டி வச்சிருந்த காய் இருக்கு இல்லைங்களா, இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். சின்ன டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். வதங்கிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த பேஸ்ட்டு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கிளாஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். இதோட மிக்ஸ் பண்ணி ஊற்றியாச்சு. இந்த கிளாஸ்ல வந்து 5 டம்ளர் ஆஃப் வாட்டர் வந்து எடுத்திருக்கேன். இதில் ஊற்றிக்கிறேன். இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம. இப்போ வந்து நான் ஒரு 2 விசில் போட்டு நான் இறக்க போகிறேன். ரெடியானோடனே உங்களுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது கப் வச்சிருக்கோம். கப் இட்லி ட்ரை பண்ண போறோம். இந்த கப்ல மாவு ஊற்றி அப்படியே நம்ம கப் இட்லி ஆயிடும். கப் இட்லி ரெடி ஆயிடுச்சு. கப் இட்லி கூட சாதா இட்லி ரெடி. குருமா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூடான சுவையான வெஜ் குருமா ப்ளஸ் இட்லி.